ஏய் மரியாதை செயினை கழட்டு. ஏய் எவனாவது பக்கத்துல வந்தீங்க அவனை சொருகிக்குவேன். அதிகாரியா கழட்டி. அண்ணே என்ன பாருங்கண்ணே. ஏய் கடைசி மரியாதை சொல்ற செயினை கழட்டு. ஏய் எவனாவது வந்தீங்க சொருகிடுவேன் ஜாக்கிரதை. அட பரதேசிகளா, நீங்க எல்லாம் ஆம்பளைங்களாடா? ரோட்ல ஒரு பொண்ணோட செயின் அத்துக்கிட்டு இருக்கான், வேடிக்கை பாக்குறீங்களா? வேடிக்கை. இவங்க கிட்ட என்ன பேச்சு? நீங்க போய் காப்பாத்துங்க, நான் ஸ்டில் எடுத்து எல்லாத்தையும் பேப்பர்ல கொடுத்துறேன். கரெக்ட். இந்த வந்து உங்க சமோசா செய்யுங்க. மரியாதையா சொல்றேன் கழட்டு. ஏண்டா யாருக்கிட்ட ரோட்ல பொம்பளை புள்ள செயின் ஆக்குற நீ இப்ப ஊதாமணியில போட்டா ரவுடி நினைப்பா உனக்கு. பொம்பளை போய் டைரக்டர் சார். யோ யாரோ ஒருத்தர் நம்ம போய் அடிச்சிட்டு இருக்காயா? போங்கயா, போய் அவனை பிடிங்க. பேசாம இரு, அண்ணன் இருக்க வரைக்கும் நீ கவலைப்படாத. அவனை நான் காப்பாத்துறேன். ஒட்டு மீச மீசதா ஒட்டு மீச வர நீ அவனை பிடிக்காம என்ன வந்து பிடிக்கிறீங்க? யாரு நீ? யார் நீ? யாரா? எதுக்கு உள்ள வந்த? என்னையா லொச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? லொச்சாவா? நடு ரோட்ல ஒரு பொம்பளை புள்ள கழுத்துல கிடக்குற செயின் அத்துக்கிட்டு இருக்கா, அவனை பிடிச்சு அடிக்காம என்ன பத்தி பேசுற நீ? போடா வெண்ண. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? என்ன நடந்துட்டு இருக்கு? ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கா? ஷூட்டிங். ஷூட்டிங்கா? அம்மாடி, அப்ப நீங்க யாரு? நீங்க அதான் இந்த படத்துக்கு டைரக்டர். டைரக்டர் சார் யார் தெரியுமா? யாரு? காமெடி நடிகர் மயில்சாமி. இது மயில்சாமியா? ஆமையா விளக்கண்ண. யோ நடிகர் மயில்சாமியா? அட ஆமையா. ஓ நடிப்பல படத்துல பார்த்துட்டு என்ன பிரமாதம் சார். ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் போடுங்க சார். ஆட்டோகிராஃப். என்ன கேட்ட? ஆட்டோகிராஃப். ஏண்டா ரவுண்டு கட்டி அடிச்சிட்டு ஆட்டோகிராஃபா கேக்குற? நீதான் மயில்சாமி அடிச்சிட்டு ஊரு பூரா சொல்லி கேட்டதுக்கா? ஐயோ கௌசல்யா, அந்த டிரால ஒரு டைரி இருக்கு, கொஞ்சம் எடை. இன்னைக்கு தேதி என்ன? 1ஆம் தேதி பக்கத்தை திருப்ப. கொஞ்சம் படியே. படி. இன்று வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த தினத்தை முன்னிட்டு காலையில் எழுந்ததும் கௌசல்யா முகத்தில் விழிப்பது. கௌசல்யா குளித்து முடித்த ஈரத்தலையுடன் கண்ணாடி முன் நின்று பொட்டு வைக்கும் அழகை ரசிப்பது. முடிந்தால் கௌசல்யாவிற்கு முத்தம் கொடுப்பது. ஏன் நிறுத்திட்ட? மேல படியே. இல்லை என்றால் கௌசல்யாவிடமிருந்து முத்தம் பெறுவது. கௌசல்யா, நீ தூரத்தில் இருக்கும்பொழுது மனசை திறந்து என்னென்னமோ பேசணும்னு நினைக்கிறேன், என்னென்னமோ செய்யணும்னு கூட தோணுது. ஆனா உன் முகத்தை பார்த்த உடனே எல்லாமே மறந்து போயிடுது. அதான் அந்த டைரியில எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கேன். எழுதுன எல்லா விஷயமும் முடிஞ்சு போச்சு, நீ கொடுக்க போற முத்தத்தை தவிர. Come on, கௌசல்யா. Come on. ஆண்டி, அங்கிளுக்கு சீக்கிரமா முத்தம் கொடுங்க, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. டேய், நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க? லவ் சீன் பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுல, கிளம்பு கிளம்பு கிளம்பு. மாட்டேன். கௌசல்யா ஆண்டி உங்களுக்கு முத்தம் கொடுக்கறத நான் பார்த்து தான் போவேன். சிச்சி போடா. மாட்டேன். கொடுங்க ஆண்டி, கொடுங்க. இல்ல ரமேஷ், ஸ்கூலுக்கு போகாம யார்ட்ட என்ன கேட்டிட்டு இருக்க? பாருங்க தாத்தா, ஆண்டி முத்தம் கேட்டா கொடுக்க மாட்டேங்கறாங்க. அம்மா, ஏதோ பள்ளிக்கூடம் போற பையன் ஆசைப்பட்டு கேக்குறான், கொடுத்துறேன். சமத்தா ஸ்கூலுக்கு போயிடுவான். ஐயோ தாத்தா, முத்தம் எனக்கு இல்ல, சித்தப்பாக்கு. சித்தப்பாவுக்கா? அன்னைக்கு மட்டும் எனக்கு போன்ல இச்சிச்சின்னு முத்தம் கொடுத்தாங்கல்ல, அதே மாதிரி சித்தப்பாவுக்கும் கொடுக்க சொல்லுங்க தாத்தா. அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கா பேராண்டி? இருந்தாலும் பரவாயில்ல. அம்மா, என் பையன் ஆசைப்பட்டு கேட்டான், கொடுத்துரு கொடுத்துரு. இல்ல, அது வந்து என்னம்மா சின்ன விஷயத்தை இவ்வளவு வைக்கப்படுற நீ?
ஒண்ணும் இல்ல, இதையே என் சம்சாரத்துல நான் கேட்டிருந்தேன் வச்சுக்க, அவ்வளவுதான். பாஞ்சு பிடிச்சு மொச்சு மொச்சுன்னு முத்தம் கொடுத்து முகத்தையே ஈரம் பண்ணுவா. என்னங்க நீங்க சின்ன பிள்ளைங்க கிட்ட என்ன பேசுறதுன்னு விவசாயம் இல்லாம. ஐயோ வழியுது. வழியுது இல்ல, அது ஒண்ணும் இல்ல. நேத்து ராத்திரி நீ கொடுத்தியா அந்த ஈரம் காயில வழியுது. சி போங்க. என்ன சம்மந்தி தங்கச்சி வெக்கப்பட்டு போகுது? அப்படி என்ன செஞ்சீங்க பையன் இருக்கும்போது? அது இப்ப செஞ்சதுல எப்போ செஞ்சது? ஆ. உங்க பொண்ணு செய்யறதா சரியில்லை. என்ன சொல்றீங்க? ஆமா, எனக்கு இருக்கிறது ஒரே பையன், ஆ. உடம்பு சுகம் இல்லாம படுத்து, ஏதோ ஆசைப்பட்டு முத்தம் கொடுன்னு கேட்டிருக்கான். கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடும், கேளுங்க. அவ்வளவுதானே, சிம்பிள் மேட்டர். ஏமா ஃபாரின்ல எல்லாம் காவலர்கள் 24 மணி நேரம் 48 மணி நேரம் கண்டினியூஸா உதடுவிங்கிற அளவுக்கு முத்தம் கொடுத்து கின்னஸ் புக்ல ரெக்கார்ட் பண்றாங்க. நீ என்னடா சிம்பிளா ஒரு முத்தம் கொடுக்க இவ்வளவு யோசிக்கிறியே? மாப்பிளைக்கு நீ முத்தம் கொடுக்காம வேற யாருபா கொடுப்பா? நீ தான் கொடுக்கணும். மாட்டிக்கிட்டியா? சீக்கிரம் கொடுமா. சரி எல்லாரும் கண்ணை மூடிக்குங்க. இது நியாயமான பேச்சு. நாங்க கண்ணை மூடிக்கிறோம், நீ கொடு. எதுக்கும் சத்தமா கூட இல்ல, எப்ப கண்ணை திறக்குதுன்னு தெரியாம போயிடும். நீ என்ன கண்ண காதையும் முடிக்கணும். நீ மாப்பிள கண்ணை முடிக்கீங்க. ஐஸ் ஆர் நாட் ஃபிட் ஃபார் கிஸ்ஸிங். சீக்கிரமா. கொடுத்தாச்சா? சீக்கிரம். மாப்பிள்ளைக்கு சந்தோஷம் தானே? கண்ணை திறக்கலாமா? கண்ணை தரேங்க. மாப்பிள்ளை இஸ் சோ ஹாப்பி. சாதாரண முத்தம் வாங்குறதுக்கு உறவு ஜன ரெக்கமெண்டேஷன்லாம் தேவைப்படுது. நாளைக்கு மத்ததுக்கெல்லாம் மகனே கஷ்டம். என்ன கௌசல்யா, ஏமாத்திட்டிய? இல்ல. ஓஹோ, எல்லாரும் இருக்காங்கன்னு வெக்கப்பட்டுக்கிட்டு போட்டோக்கு மொத்தம் கொடுத்தியா? ஆமா. கல்யாணத்துக்கு அப்புறம் பாரு, கண்ணா பின்னான்னு கொடுப்பேன், கண்ணமே இருக்காது. என்ன? நல்ல வேளை நீங்க வந்து என்ன காப்பாத்திட்டீங்க. இன்னும் ஒரு வாரம் எப்படிதான் சமாளிக்க போறேனோ தெரியல. நினைச்சாலே பயமா இருக்கு. குங்குமம். ஏண்டா ஊரெல்லாம் கெட்ட பேர் எடுத்துட்டு உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க நாயே. என்னப்பா? இவனெல்லாம் அடிச்சு கொன்னாதாமா யாத்திரை அடங்கும். நாயே, உன்னெல்லாம் பிள்ளைன்னு சொல்லிக்கிறதே எனக்கு வெக்கமா இருக்குடா. வெக்கமா இருக்குடா, வெக்கமா இருக்கு. ஏண்டா எனக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகுதுடா. ஒரு நாளாவது ஒரு பொண்ணையாவது ஏறெடுத்து பார்த்திருப்பனா இல்ல தவறா பழகிருப்பனா? அம்மாவை கேட்டு பாருடா, அம்மாவை கேட்டு பாரு. அப்பேற்பட்ட எனக்கு பிள்ளையா பிறந்துட்டு கல்யாணம் ஆக போற கல்யாணம் ஆக போற பொண்ணை பார்த்து சைட் அடிக்கிற சைட்டு. உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா? ஒரு பொண்ணு அழகா இருந்துட்டா நண்ப கட்டிக்க போற பொண்ணா இருந்தா கூட லவ் பண்ணிடியோ? டேய் அநியாயமா ஒரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாதடா. விடு விடு. டேய் கூட பழகும் நண்பனுக்கு துரோகம் பண்ணிடாதடா. விளங்க மாட்டேன். ஏப்பா, அப்பா சொன்னது உண்மையா? அப்பா அடிச்சதை விட நீ கேட்கறது அம்மா ரொம்ப வலிக்குது. ஏன்னா ஏன் அன்பு அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டான். தப்பானவங்க பேச்சை கேட்டுட்டு அப்பா தான் புத்தி கெட்டதமா நடந்துக்கிட்டாரு, நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னா அதாம்மா உண்மை. நிறுத்து சம்பந்தி. என்ன வீட ஓட்ட போட்டுட்டு இருக்காங்க? பதறாதீங்க சம்பந்தி. இந்த வீட்டை நான் என் சம்சாரத்தின் பேர்ல வாங்கினப்ப லட்சுமி இல்லன்னு பேர் வச்சிருந்தேன். நாளைக்கே என் பையனை கல்யாணம் முடிஞ்சதுன்னு வச்சுக்க, இந்த வீட்டை ஆள போறது யாரே? மருமக கௌசல்யா தானே. அது சும்மா வாய் பேச்சில் இருக்க கூடாதுன்னு தான் கௌசல்யா இல்லம்னு மாத்த சொல்லிட்டாங்க பாருங்க. ஓ லார்ட் முருகா, ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. நான் அங்க பிரதர்ஷனம் பண்ணது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. நீ ஏன் இங்க நிக்கிற? உன்ன ஒரு நாள் பாக்கலன்னா அருண் துடிச்சு போயிடறான். நீயும் போ. தம்பி 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 இங்க வாங்க. தம்பிக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுத்தா அவர் பாட்டுக்கு வேலை செய்வார்ல. வேலையா? அவர் எதுக்கு வேலை செய்யணும்? பாருங்க, இந்த வீட்டுல அருண் வேற அன்பு வேற இல்ல. இவரு என் பிள்ளை மாதிரி தான். இப்போப்பா என்னாச்சு? ஒண்ணு இல்ல, ஈ வாய்க்குள்ள போயிடுச்சு. வாயில ஈ. பாத்தீங்களா?
ஒரு நிமிஷத்துல எப்படி அன்பை காட்டினார் பாத்தீங்களா? காட்டுவாரு. கண்ணாடியில முகத்தை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. அன்பே! அருண், 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 என்னாச்சு அருண்? சொல்லு அருண், என்னாச்சு உனக்கு? அன்பு, என் முகத்தை பாருடா. எப்படி இருந்த முகட்டா இது? இப்ப பாரு எவ்வளவு அசிங்கமா இருக்கு. டேய், என்னடா அருண் சின்ன பிள்ளைத்தனமா? நீ அசிங்கமா இருக்கன்னு எவன்டா சொன்னா? அப்படி எவன் சொன்னாலும் அவன் குருடனா தான் இருப்பான். டேய் அன்பு, நீ எனக்கு ஆறுதல் சொல்றியாடா? என் முகத்தை என்னாலேயே பார்த்து ஜீரணிக்க முடியலையே. கௌசல்யா எப்படிடா பாப்பா? ஒருவேளை கௌசல்யா இதை எப்படி என்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காளோ? சேச்சே, கௌசல்யா அப்படிலாம் நினைக்க மாட்டா. மாட்டாங்கடா. இல்லடா, எனக்கு இப்பதான்டா புரியுது. அன்னைக்கு நான் முத்தம் கேட்டப்போ எனக்கு முத்தம் கொடுக்கலடா. உனக்கு உனக்கு தெரியாது, என் போட்டோவுக்கு தான் கொடுத்தா. கௌசல்யா, என் முகத்தை கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லு. நான் அசிங்கமா தானே இருக்கேன்? சொல்லு கௌசல்யா, நான் அசிங்கமா தானே இருக்கேன்? உங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க, நீங்க நல்லதா இருக்கீங்க. நீ பொய் சொல்ற, எனக்காக நீ பொய் சொல்ற கௌசல்யா. இல்ல கௌசல்யா, எல்லா பொண்ணுகளுமே தனக்கு வரப்போற புருஷன் நல்லவனா, அழகானவனா, கை நிறைய சம்பாதிக்கிறவனா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நீயும் அப்படிதான் ஆசைப்பட்டிருப்ப. ஆனா இப்போ நான் அசிங்கமா இருக்கேன்னு என்னை விட்டுட்டு போயிடாத கௌசல்யா. உன் மேல நான் உயிரியே வச்சிருக்கேன். சொல்லு கௌசல்யா, நீ என்னை விட்டுட்டு போக மாட்டியே? என் வாழ்க்கையே நீதான் கௌசல்யா. நீ மட்டும் என்னை விட்டுட்டு போயிட்டீன்னா நான் செத்தே போயிடுவேன். என்ன இந்த உயிர் நீ போட்ட பிச்சை. சொல்லு கௌசல்யா, என்னை விட்டு போக மாட்டியே? சொல்லு கௌசல்யா. சொல்லு கௌசல்யா. நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். போக மாட்டேன். பாருங்கண்ணே, என்னடா வயசான கிழவி வெயில்ல நடந்து போகுதுண்ணே. ஆமாடா, அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? அண்ணே, இந்த இடத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்திருந்தா அந்த கிழவிய தன் கார்ல ஏத்திட்டு அவங்க வீட்டு வாசலை விட்டு போயிருப்பேன்னு. டேய், நான் அவருடைய சிஷியன் தான்டா. அவருடைய துண்டை நான் அப்ப செய்யணும், அவ்வளவுதானே? அத சரி தானே பார்ப்ப. டிரைவர், அந்த கிழவிய மறிச்சு வண்டி நிப்பாட்டு. தாத்தா, தாத்தா என்ன பத்தா? ஆத்தா நில்லுமா, நில்லுதா. தாத்தா, இப்படி வேகாத வெயில்ல கால்ல கூட செருப்பு இல்லாம தள்ளாடி போறியே, ஏன் பஸ்ல போக கூடாதா? பஸ்ல கூட எல்லாம் ஏத்த மாட்டேன்றாங்க ராசா. சரி, உன் வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, நானே ஆட்டோல கொண்டு இறக்கி விடுறேன். போற வழியில அங்க செக்கு போச்சு இருக்கு. செக்கு அதை தாண்டி விட்டேன்னா நான் போயிருவேன். நீ வர வேணா ராசா. அப்படியா? பக்கத்துல ரைட், வா போவா. அண்ணே ஒரு நிமிஷம், ஒரு போட்டோ, ஒரு போட்டோ. அப்படியே அடிச்சு நில்லுங்க, அடிச்சிங்க. ரெடி? போலாமா? போலாம். இந்த கூட போடா, கூட கொண்டு வண்டியில விடா. ஆத்தா திரும்ப திரும்ப, நீ பயப்படாத. எங்க வீட்டுக்காரர் மாதிரியே தூக்குறடா ஐயா. டிரைவர், இந்த வாட்ச்மேன் வண்டியை மறைக்கிறான். நான் கேளு. நிறுத்து, நிறுத்து. போலீஸ், ஆட்டோவை நிறுத்து. போலீஸா? அம்மா, இறங்கியா. என்ன நான்சென்ஸ் வாயா போயா? அறிவில்லை உனக்கு? யார்த பஸ்ல தெரியுமா?
யாரு சொல்றேன் நானு? அண்ணன் தான் ஆனாவுனா தவமணி சமூக சேவகர். அப்பா கூடுப்பா. கூட செக் பண்ணா. கூட என்ன இருக்கு? தக்காளி இருக்கு, பார்த்தா தெரியல? அதுக்குள்ள என்ன இருக்கு? அதுக்குள்ள சாரும் கொஞ்சம் விதையும் இருக்கு. என்ன நக்கலா? கோச்சுக்கிறாப்பா, விதையும் சாரோட சேர்த்து கொஞ்சம் சதையும் இருக்கு. மறுபடியும் நக்கலா? என்ன வேணும் உனக்கு இப்ப? யோ, என்ன கதை பேசிட்டு இருக்க? செக் பண்ணியா? எஸ் சார். ஆந்திரா பாக்கியசாரா சார். சார் சார் இருக்குன்னு சொன்னியே, சாரா இருக்குன்னு சொன்னியா? சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார். ராசா நம்ம பெத்த ராசா தப்பிச்சு ஓடிறியா? யார் பெத்த பிள்ளையோ இப்படி இழுச்ச வயனா இருக்கானே. சார் பாத்தீங்களா சார், ஆத்தாளு மயிலும் சேர்ந்து சாராயம் கடத்துறாங்க. ஏலே இதுதான் சமூக சேவையா? கண்டிப்பா 10 நாள்ல சிங்கப்பூர்ல இருந்து நல்ல செய்தியோடு திரும்பி வருவேன். வந்த உடனே நான் அவனுக்கு ஃபோன் பண்றேன். நீங்க எப்போ வந்தீங்க? நான் காலையிலே வந்துட்டேன். வாமா கவிதா, வா. அம்பி யாரு? இவர்தான் என்ன கட்டிக்க போறவரு. உன் ஃப்ரெண்ட் கௌசல்யா கிட்ட இருந்து ஃபோன் வந்ததான்னு காத்தால இருந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்கார். கௌசல்யா பண்ண போற ஃபோன்ல தான் எங்க வாழ்க்கையே இருக்கு. கொஞ்சம் மறக்காம சொல்லுங்க. கண்டிப்பா ஃபோன் வந்தது சொல்றேன். என்ன பிரதர், பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு பிரதர்? அண்ணி வேற பக்கத்துல, கல்யாணம் ஆச்சா பிரதர்? இல்ல இன்னும் ஆகல. இன்னுமா லவ் பண்ணின்னு இருக்கீங்க? காலகாலத்துல கல்யாணம் பண்ணிக்க பிரதர். பிரதர் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் பிரதர். பிரதர் நீ இன்னும் என் பொண்டாட்டிய பார்க்கல? இல்ல. அங்க பாரு. என்னப்பா இது, நீ செய்யற வேலையை உன் பொண்டாட்டியும் செய்ய விட்ட? ஆடா அத ஏன் கேக்குற பிரதர்? எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வேலைக்கு அமிச்சா சூப்பர்வைசர் சைட் அடிக்கிறான், சித்தார் வேலைக்கு அமிச்சா மேஸ்திரி சைட் அடிக்கிறான், வீட்டு வேலைக்கு அமிச்சா வீட்டுக்காரன் சைட் அடிக்கிறான், வீட்லயே இருந்து சொன்னா ஏத்த வீட்டுக்காரன் சைட் அடிக்கிறான் பிரதர். அதான் பார்த்தேன் பிரதர், நானே ஒரு ஜாப் போட்டு குத்துட்டேன் பிரதர். வா போலாம். ஆமா பிரதர், 4 தெரு பாக்கி இருக்குது. நான் போறதுக்குள்ள எவனாவது பொறுக்கின்னு போயிடுவான். போட்டி அதிகமாச்சு பிரதர். வாம பட்டா பிரதர். ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். கவிதா, 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 கவிதான்னு கூப்பிடுறேன். என்னாச்சு? எல்லாரும் கௌசல்யா கௌசல்யான்னு கூப்பிட்டு கவிதாங்கிற பேரே எனக்கு மறந்து போச்சு. என்னங்க இது, கௌசல்யா என்ன போனே பண்ணல?